அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் உன்ன, கண்ணாம்பூச்சிய வாணி வெல்ல தாயே. டேய் 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 அம்மா, ஏமா எவ்வளவு அழகா உங்களை வர்ணிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்னவா அதை ரசிக்காம? எது நான் செத்து போன மாதிரி என்ன வர்ணிச்சு பாட்டு பாடிட்டு இருக்கியா? மாமா ஏமா, என்னது செத்து போன மாதிரியா? மா, எப்பேற்பட்ட பாட்டு இது, என்னமா இப்படி சொல்லிட்டீங்க? எங்க நீ விட்ட லைன்ல இருந்து பாடு பாப்போம். இப்ப எப்படி பாடுறேன்னு மட்டும் பாருங்க. தாயே உயிர் பிரிந்தா, ஐயோ அம்மா. பாடுறா, ஏன் நிப்பாட்டிட்ட? பாடு. தாயே உயிர் பிரிந்தாயே என்ன தனியே தவிக்க விட்டாயேன்னு பாடுறா. அம்மா இல்லம்மா, உங்களை நினைச்சு பாட்டு பாடணும்னு தோணுச்சு. தோணும் போது இந்த பாட்டு தான் டக்குனு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. அதான் ஒரு ஆர்வத்துல. கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறதுக்கு மொத்தமா என்ன சாவடிச்சுட்டு இந்த பாட்டை உட்காந்து என் போட்டோவை பார்த்து பாடிட்டு. மாமா ஏமா? என்னத்த சொல்ல, நான் என்ன கேக்குறேன் நீ ஏன் சொல்லு. உன்கிட்ட இருந்து தம்பி எனக்கு மாசம் மாசம் 10,000 ரூபாய் காசு கொடுப்பா, இல்ல எனக்கு அதை வாங்கி கொடுப்பா, எனக்கு நகை வாங்கி கொடுப்பா, புடவை வாங்கி கொடுப்பா நான்ப்பா கேக்குறேன். ஒரு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணது தானப்பா கேக்குறேன். ஆமாமா, எனக்கும் உங்களை பார்க்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு தான் நீங்களும் தனியாவே இவ்வளவு வேலையை பாப்பீங்க? என்னதான் ராணியக்கா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருந்தாலுமே நீங்க பாக்குற மாதிரி வருமாமா? நீங்க சொல்றது கூட சரிதான். டே, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மறுபடியும் போய் மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாமா? ஐயோ அம்மா, மேட்ரிமோனில மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணா 10,000 ரூபாய் கட்டணுமா? வேணாங்கறியா? சரி, புரோக்கர்ட்ட சொல்லி வைக்கிட்டா? அவருக்கு மட்டும் என்ன, அவருக்கு கமிஷன் கொடுத்தேன் என் பாதி சம்பளம் போயிடுது. சரி, அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் போன் பண்ணி ஆதிக்கு ஒரு நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லட்டா? மா, சொந்தக்காரவங்க எல்லாம் சொத்த பயலுகமா, அவங்களுக்கு எல்லாம் என்னமா தெரியும்? போனது வந்தது முத்துனது முத்தாததுன்னு எதையாவது புடிச்சு என் தலையில கட்டி வச்சிருவாங்கம்மா. டேய், அப்புறம் எப்படிதான்டா உனக்கு பொண்ணு பாக்குறது? பாத்தீங்களா, பொண்ணு பாக்குறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாதுமா. பொண்ணு தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்குதான் உங்களுக்கு எல்லாம் எந்த சிரமமே கொடுக்க கூடாதுன்னா நானே ஒரு நல்ல பொண்ணா தேடிக்கிட்டேன். மாமா என்னம்மா நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க? ஆதி, உன்கிட்ட பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவளை பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசவே பேசாத. ஐயோ, அவ பேச்சு எடுத்தாலே நின்னு கேட்க கூட மாட்டேங்கிறாங்க. இதுல எங்க இவங்க ஒத்துக்கிட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது? சபா. அம்மா நான் சொல்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்கம்மா. டேய், நான் உன்னை பெத்தவடா. நீ கொஞ்ச நாளாவே அம்மா என்ன பண்ற, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த வீட்ல என்ன நடக்குது, எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கல, அப்பவே எனக்கு தெரியும்டா. அவ பிடியில தான் நீ சுத்திக்கிட்டு இருக்க. அவதான் உன்னை நல்லா மயக்கி வச்சிருக்கா. அது எனக்கு நல்லாவே தெரியுது. மா, என்னம்மா ஏதோ சீரியல்ல வர பொம்பளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சும்மா நாங்க எது பண்ணாலும் அவதான் பண்ணா இவதான் பண்ணானு ஏன் எனக்கு சொந்தமா அறிவில்லையா? இல்லையே. மா, என்னமா இருந்தா அவளை ஏன்டா செலக்ட் பண்ற? உனக்கு தான் சொந்தமா அறிவு, யோசிக்கிற புத்தி எதுவுமே கிடையாதே. கிரேட் இன்சல்ட். அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆதி வீட்டுக்கு வந்து என்ன தூங்க வச்சது என்னால நம்பவே முடியல. ஆதி வந்தானா? இல்ல அம்மா தான் போய் சொல்றாங்களா? இல்லையே, நான் படுத்தோன்னே யாரோ என்ன தட்டி கொடுத்தாங்க. எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஆனா என்னால முழிச்சுதான் பார்க்க முடியல. அப்படியே தூங்கிட்டேன். ஆதிக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? கால் பண்ணியே பார்க்கலாம். இங்க பாரு ஆதி, உன்கிட்ட அம்மா ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புறேன். எனக்கு நிம்மதி, உனக்கு பொண்டாட்டியாவும் சரி, இந்த வீட்டோட மருமகளாவும் சரி, அவ இருக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. என்ன மீறியும் அவளைதான் நீ கல்யாணம் பண்ணுவேன், அவதான் இந்த வீட்டோட மருமகன் நீ நினைச்சிட்டு இருந்தனா என்ன மறந்துரு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ, தப்பான நேரத்துல கரெக்டா போன் அடிச்சிட்டா. ஐயோ, அம்மா வேற பாக்குறாங்களே. அம்மா, என்னவ நான் கால் பண்ணா உடனே கால் எடுத்துருவான். இப்போ கால் அட்டென்ட் பண்ணவே இல்ல. எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு ஆடுங்க. இந்த வீட்ல யாருதான் நான் சொல்ற பேச்ச கேக்குறது? ஹலோ மச்சான். டேய் மச்சான், ஐ லவ் யூ so much டா. ஆத்தி, அங்க வரைக்குமா கேட்டுச்சு? என்ன திருத்திரன்னு முழிக்கிற? அதான் அந்த குடும்பத்தை கெடுக்க வந்தவன் உனக்கு போன் அடிச்சாலே நீ போன் எடுக்கலையா? அவ போன் பண்ணாலும் சரி, நேர்ல வந்தாலும் சரி, பறந்துகிட்டு குதிப்ப. சரி, ஒரு நிமிஷத்துல உயிர் போய் உயிர் வந்துருச்சுப்பா. நல்ல வேலை காதுல ஏர்பாட்ஸ் இருக்கிறத அம்மா பாக்கல. அம்மா, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேலம்மா, அதாம்மா போன் எடுக்கல. ஆமாமா, அப்படியே மேல ரொம்ப பாசம் தான்ப்பா. அன்னைக்கெல்லாம் பெட் காஃபி எடுத்துட்டு வந்து ஒரு 20-25 வாட்டி ஆதி எந்திரிப்பா ஆதி எந்திரிப்பான்னு எழுப்பியிருப்பேன்.
ஆனா அந்த லூசு பிடிச்சவ வந்து 2 வார்த்தை தான் கூப்பிட்டா, சட்டு புட்டுன்னு அவ்வளவு பரபரப்பா எந்திரிக்கிற. நான் லூசு பிடிச்சவள உங்க அம்மாக்கு? டேய் வார்த்தை அளந்து பேச சொல்லு உங்க அம்மாவை. மச்சான் கோவப்படாத. எங்க அம்மா ஆல்ரெடி கோவத்துல தான் இருக்காங்க. நீ போனை வை, நான் அப்புறம் பேசுறேன். டேய் போனை கட் பண்ண, நான் நேர்லயே வந்துருவேன். அப்படியே பேசுடா. உங்க அம்மா என்ன பத்தி என்னென்னலாம் பேசுறாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ, இது என்னடா இது புது கொடுமையா இருக்கு. ஆதி, இப்படியாவது தப்பிச்சிருடா, இல்லன்னா எல்லாருமா சேர்ந்து உன்னை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டு பாடு கட்டிடுவாயிடா. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு யாரு உனக்கு முக்கியம்னு. மா, அப்படிலாம் இல்லம்மா. மா, ஏன், எதுக்கு, எப்படி, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா அவன் என்னோட லைஃப் பார்ட்னரா வந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு மட்டும் எனக்கு தெரியுதுமா. ப்ளீஸ், எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வச்சீங்கன்னா அது நிம்மதி கூடவே பண்ணி வைங்கம்மா. அப்பதாம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது. அப்படி சொல்றா என் செல்லா குட்டி. டேய், என்னடா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? என்ன சொன்ன? நிம்மதி என் வாழ்க்கையில வந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு தோணுதுன்னு தானே சொன்னேன். இதே தானடா 5 வருஷத்துக்கு முன்னாடி நிலாக்கும் சொன்னேன். அட மானம் கிட்ட மொள குரங்கி, எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே டயலாக் தான் சொல்லிட்டு இருக்கியாடா? ஐயோ அம்மா. என்ன சொல்லுடா? இதத்தானே நிலாக்கும் சொன்னேன். அப்பயே நான் என்ன சொன்னேன்? டே, அந்த பிள்ளை நம்மளுக்கு செட் ஆவற மாதிரி தெரியல, இருடா பொறுமையா இரு, நம்ம பொறுமையா பாத்துக்கலாம்னு சொன்னேனா இல்லையா? அம்மா பேச்சு 1% கேட்டியாடா நீ? கேட்கவே இல்ல. ஆனா கடைசியில வந்து என்ன சொல்லிட்டு நின்ன? அம்மா நிலா என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாமா, அவங்க அம்மா தான் முக்கியம், அவங்க அப்பா தான் முக்கியம்னு போயிட்டாமான்னு சொல்லி கதறினியா கத்துனியா? எல்லாம் பண்ணல. அதுக்குதான் பெத்தவங்க பேச்சை என்னைக்குமே மதிக்கணும்னு சொல்றது. அந்த நிலாவையே 1 வருஷமா ஓட்டுன அவ உனக்கு டாடா சொல்லிட்டு ஃபாரினுக்கு கிளம்பி போய் அங்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டா. இந்த நிம்மதியை எத்தனை நாளா ஓட்ட போற? டேய், உங்க அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு. அம்மா, நிலா அறியாத வயசுல ஏதோ தெரியாம நடந்த ஒரு விஷயம். அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடாதீங்க. நான் நிம்மதியை உயிருக்குயிரா லவ் பண்றேமா. இதை விட தெளிவா சொல்லணும்னா, அவ இல்லனா நீ இல்லன்னு சொல்ல போற, அதானே? இதத்தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நிலாக்கே சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? ஐயோ, ஏய், கொஞ்சமாவது கேப் விட்டு கலாய்ங்கடா. கேப்பே இல்லாம கலாய்ச்சி விட்டுறீங்க. நம்மளுக்கு டயலாகும் டெலிவரி ஆக மாட்டேங்குது. மா. ஓடத்து. டேய், நான் எவ்வளவு ஆசையா உன்கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணேன் தெரியுமா? ஆனா போனை வைக்கும்போது உன் மேல அவ்வளவு கடுப்பா இருக்குடா. இங்க பாரு, இன்னும் உனக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் டைம். ராமச்சந்திரா தியேட்டர்ல வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. என்ன? அது ஒண்ணும் இல்லம்மா. மா, கடைசியா கேக்குறேன், நிம்மதியே எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா மாட்டீங்களா? முடியாது முடியாது முடியாது. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நிம்மதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அவளை இந்த வீட்டு மருமகளா என்னால ஏத்துக்கவே முடியாது. லூசு, இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு ஃபீல் பண்றேனா? ஏனா உனக்கு தெரியாதா? உங்க அம்மா பேசுறத கேட்டா கண்டிப்பா சொல்றேன், நம்மள சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்மளுக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க ஆதி. ஏய், அது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். எங்க அம்மா கிட்ட அப்பப்ப நம்மள பத்தி பேசினாதாண்டி என் மனசுல நீ தான் இருக்கேன்னு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா புரியும். அதுக்காக தான் அப்பப்ப பேசிட்டு இருக்கேன். நீ திடீர்னு கால் பண்ணிட்டு அவங்க பேசினதெல்லாம் கேட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போ உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, நான் ஆதியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. உங்க அப்பா என்ன சொல்லுவாரு? அப்படியாடாமா நிம்மதி, நான் உனக்கு ஆதியவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேமா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மான்னு சொல்லுவாரா? அவரு என்ன எவ்வளவு அசிங்கமா கேட்பாரு. அதேதான் இப்ப நான் எங்க அம்மா கிட்ட சொல்லும் போதும் நடந்துச்சு. தெரியும்டா, இருந்தாலும் எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குடா. இவங்க 2 பேரோட பிடிவாதம் கண்டிப்பா நம்மள சேர்த்து வைக்காத ஆதி. சரி மச்சான், வேற என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு தெரியல. அதையும் சொல்ல மாட்டேங்கிற, பேசி பாப்போம்னா அதுவும் வெயிட் பண்ண மாட்டேங்கிற, அப்புறம் என்னதான் பண்ண முடியும்? நீயும் உங்க அப்பா கிட்ட என்ன பத்தி சொல்லிட்டே இரு, நானும் எங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி சொல்லிட்டே இருக்கேன். அட்லாஸ்ட் நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாண்டி. மச்சான், உலகத்துல எவ்வளவோ லவ் மேரேஜஸ் நடக்குது. நிறைய பேரு வீட்டை கன்வின்ஸ் பண்ணி தாண்டி பண்றாங்க. அது மட்டும் இல்ல, சுடரமா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. வீட்டை கன்வின்ஸ் பண்ணாம நீங்க பாட்டுக்கு போய் மட்டும் கல்யாணம் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப கஷ்டம்பான்னு சொன்னாங்க. அது எனக்கு புரியுது. அதனாலதான் வீட்டை சமாதானப்படுத்தலான்னு சொன்னேன். புரியுதா? டேய், எனக்கு புரியுதுடா. அததான் சொல்றேன், வீட்டை கண்டிப்பா கன்வின்ஸ்